வணக்கம். நாம் சோதிட நோக்கில் ஒரு விஷயத்தை பார்க்கின்ற பொழுது ஆராயக்கூடிய சூழ்நிலையில் கிரகம், பாவகம், பாவக அதிபதி அவர்களை பற்றி நாம் தெளிவாக ஆராய வேண்டிய சூழ்நிலை இருக்கின்றோம். கல்விக்கு காரகம் பெற்ற கிரகம் புதன். அவர் சூரியனுக்கு மிக அருகிலேயே இருக்கக்கூடிய கிரகம் புதன் என்பதால் அதிக ஒளியை அவர் பெறுகிறார். வெளிச்சத்தால் தான் எதையும் நாம் தெளிவாக பார்க்க முடியும். அதேபோல ஒரு விஷயத்தை பற்றி நாம் தெரிந்து கொள்ளும் பொழுது நமக்கு தெளிவு பிறக்கும். இதன் அடிப்படையில் தான் புதனை கல்வி கிரகம், கல்விக்கு காரகன், கல்விக்கு அதிபதி என்றெல்லாம் நாம் சோதிட சாஸ்திரங்களிலே கூறப்பட்டிருக்கின்றது. அந்த அடிப்படையில் 2, 4, 9, 11ஆம் இடங்கள் பாவகங்கள் கல்வி பாவங்களாக நாம் கருதுகின்றோம். அடிப்படை கல்வி என்பது 2ஆம் பாவகம். லக்கணத்தில் இருந்து 2ஆம் இடம் அடிப்படை கல்வி. 4ஆம் இடம் உயர்கல்வி, மேல்நிலை. நாம் ஒரு 12ஆம் வகுப்பறையில் கூட 4ஆம் இடத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். 9ஆம் இடம் என்பது பட்டப்படிப்பு. 9ஆம் இடம் அது பட்டப்படிப்பை குறிக்கின்ற இடமாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். 11ஆம் இடம் என்பது ஆராய்ச்சி படிப்புகளை குறிக்கக்கூடிய இடம். அதனால தான் சோதனை சாஸ்திரத்திலே இவர் என்ன படிப்பார், எப்படி படிப்பார் என்பதெல்லாம் நாம் காண்பதற்கு 2, 4, 9, 11ஆம் பாகங்களை நாம் ஆராய்ச்சி செய்து அதற்கப்புறம் இவர் இதை படிப்பார் என்பதை நாம் பலன்களாக மக்களுக்கு விளக்கிக் கொண்டிருக்கின்றோம். இந்த அடிப்படையில் அந்த 2, 4, 9, 11ஆம் பாவங்கள் நல்ல முறையில் இருக்க வேண்டும். அந்த பாவக அதிபதிகள் 6, 8, 12இல் மறையாமல் இருக்க வேண்டும். மேலும் சுப பார்வையோடு ஒளித்தன்மையோடு இருக்கும் என்றால் அவர் உயர்ந்த கல்வியை பெறுவார், உயர்ந்த ஸ்தானத்தில் இருப்பார், உயர்ந்த பொறுப்புகளில் இருப்பார் என்று சோதிட நூல்கள் கூறுகின்றன. வாழ்க வளமுடன்.